சிவாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 8ஆம் பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும். இந்த பாசுரத்தை கேட்போமா? வேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்து, பூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய, பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு, மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய். கருத்தை பார்க்கலாம். மகிழ்ச்சியை மட்டும் சொத்தாக கொண்ட பெண்ணே கிழக்கே வெளுத்து விட்டது. எருமை மாடுகள் மேய்ச்சலுக்காக புல்வெறி வந்து விட்டது. பெரும்பாலான பெண்கள் குளிக்க தயாராக இருக்க அவர்களை தடுத்து நிறுத்தி உன்னை கூவி கூவி அழைக்கிறோம். கேசி என்னும் அரக்கனின் வாயை பிளந்தவனும் மல்லர்களின் கொன்றவனும் தேவாதி தேவன் என கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் என்று நம்மளை காப்பான். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்து. வீடு மேவா
हेमन्ते प्रथमे मासी नन्दव्रजकुमारिकाः चेरुः हविष्यं भुञ्जानाः कात्यायन्यर्चनव्रतं कात्यायनि महामाये महायोगिन्यधीश्वरी नन्दगोपसुतं देवी पतिं मे कुरुते नमः इति मन्त्रं जपन्त्यस्ताः व्रतं चक्रुः कुमारिकाः. ओम नमो वेंकटेशाय. ஸ்ரீ பாகவத புராணத்தில் சுகர் கோபிகைகள் அனைவரும் சேர்ந்து காத்யாயினி அர்ச்சன விரதம் என்கிற நோன்பை அனுஷ்டித்ததை விவரிக்கிறார். ஹேமந்த ருத்துவிலே முதல் மாதமான மார்கழி மாதத்திலே கோபிகைகள் அனைவரும் அந்த ஒரு பாவையை செய்து காத்யாயினி தேவியினுடைய ஒரு பொம்மையை செய்து அதை வழிபட்டு அந்த வழிபாட்டின் மீதமிருக்கும் பிரசாதத்தையே உண்டு கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் என்று பாகவதம் தெரிவிக்கிறது. அப்படி கோபிகைகள் அனுஷ்டித்த நோன்பைத்தான் ஆண்டாள் அனுகரிக்க தொடங்கினாள். தன்னையும் ஒரு கோபிகையாக நினைத்து கொண்டு அவர்கள் எப்படி பேசுவார்களோ அப்படியே பேசத் தொடங்கிவிட்டாளாம். கோபிகைகள் எப்படி நடப்பார்களோ அப்படியே நடக்கத் தொடங்கிவிட்டாளாம். கோபிகைகள் எப்படி உடுப்பார்களோ தலை சிகை அலங்காரம் செய்வார்களோ அப்படியே செய்து கொள்ளத் தொடங்கினாளாம். அனைத்துக்கும் மேலாக கோபிகைகளுடைய உடலிலிருந்து என்ன பால் தயிர் வெண்ணெய் மனம் வருமோ அதே மனம் பிராமண குலத்து பெண்ணான ஆண்டாளுக்கு வர தொடங்கியதாம். மற்ற அனைத்தையும் கூட நாம் நடித்து விடலாம். ஆனால் கதாபாத்திரத்தில் எவ்வளவு தூரம் ஒன்றி இருந்தால் இடைச்சிகளின் முடை நாற்றம் பால் தயிர் வாசனை இருக்குமே அது ஆண்டாளுடைய திருமேனியிலிருந்து வரத் தொடங்கிற்று என்று தெரிவிக்கிறார்கள். அந்த மெய்ப்பாடு தன்னுடைய அனுகாரத்தில் மெய்ப்பாட்டை காட்டக்கூடிய பாசுரம்தான் இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம். பெண்களை எழுப்பக்கூடிய வரிசையில் 3வது பாசுரம், திருப்பாவை கிரமத்தில் 8வது பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவேடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகுன்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என் ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். மறுபடியும் விடிந்து விட்டதற்கு அடையாளம் கூறுகிறாள். கீழ்வானம் வெள்ளென்று கிழக்கு திக்கிலே ஆகாசம் வானமானது வெளுக்க தொடங்கி விட்டதே. அப்ப சூரியன் உதித்து விட்டார், உதிக்கப் போகிறார்னு தானே அர்த்தம். அது அடையாளம் அல்லவா? எழுந்து வா என்று இந்த பெண்ணினிடத்திலே ஆண்டாள் கூறினாள். அந்த பெண் மறுத்து விட்டாள். அது வானமெல்லாம் வெளுக்கவில்லை, நீங்கள் பெண்கள் அனைவரும் அந்த கிழக்கு திக்கையே பார்த்து கொண்டு எப்ப சூரியன் வருவார்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. உங்கள் முகத்திலிருந்து செல்லக்கூடிய ஒளி திங்கள் திருமுகத்து சேயிழையார் என்று ஆண்டாளே 30வது பாசுரத்தில் தெரிவிக்கப் போகிறாள். கோபிகைகளுடைய முகம் பிரகாசமா இருக்குமா. அப்ப சூரியனுடைய பிரகாசம் அல்ல, கோபிகைகளின் முகத்தின் பிரகாசம் கிழக்கு நோக்கி சென்று அங்கிருந்து பிரதிபலித்து வருகிறது. அதுதான் சூரிய ஒளியைப் போல் தோன்றுகிறதே தவிர சூரியன் உதிக்கவில்லை, இது விடிந்ததற்கு அடையாளம் அல்ல என்று மறுத்துவிட்டாள் அந்த பெண். சரின்னு அடுத்தது சொன்னாள். எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான். எருமைகளை காலை விடிந்ததற்கு பிறகு மேய்ச்சல் நிலத்துக்கு பிருந்தாவனத்துக்கு அழைத்துச் செல்வார்கள். ஆனால் அதற்கு முன்னால் பனிப்புல் மேய்வது சிறுவீடு மேய்வது என்று ஒன்று உண்டு. காலை இந்த 4:30 மணி 5 மணி பொழுதுக்கு அங்கேயே அந்த அவிழ்த்து விட்டு அங்கிருக்கக்கூடிய புழக்கடையில் இருக்கக்கூடிய என்ன புல் உள்ளதோ அதை உண்ண வேண்டுமே, அதற்கு சிறுவீடு மேய்தல் என்று ஒரு வழக்கம் உண்டு இடையர்களுக்கு. அது ஆண்டாளுக்கு தெரிந்திருக்கிறது. எருமை சிறுவீடு மேய்வான். பிராமண குலத்தில் பிறந்தவள், என்ன யாகம் ஹோமம்னு வேணா தெரிஞ்சிருக்கலாமே தவிர எப்படி சுவாமி இடையர்கள் அந்தரங்கமாக ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு செயல் ஆண்டாளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னால் அந்த பாத்திரத்தில் மெய்ப்பாடு, தான் செய்த அனுகாரத்தில் மெய்ப்பாட்டாலே அவர்களுக்கு இருக்கிற அறிவெல்லாம் இவளுக்கும் உள்ளது. எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். அது உன் கண்ணுக்கு தெரியலையா? எரும மாடெல்லாம் கூட்டமா போறதே சிறுவீடு மேய்வதற்கு, பனிப்புல் மேய்வதற்கு. அதை பார்த்தாலாவது புரிந்துகொள், விடிந்து விட்டது என்று ஆண்டாள் சொல்ல, எரும மாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்கள் முகத்தின் ஒளி கிழக்க போய் திரும்பி வருதா? ஒளி வந்தால் இருட்டு விலகுமே, அந்த இருட்டு கூட்டமா விலகுகிறது. அதை நீங்கள் எருமை என்று தவறாக நினைத்து கொண்டீர்கள். அப்ப அந்யதா ஞானம், விபரீத ஞானம். உங்கள் முகத்தின் ஒளியை சூரிய ஒளி நினைச்சது தப்பு.
விபரீத ஞானம். அந்யதா ஞானம் எருமை மாடுகளே அல்ல, இருட்டு தான் விலகுகிறது. அதை எரும மாடு நினைத்தீர்கள், அதுவும் தவறு, இதுவும் அடையாளம் அல்ல என்று தெரிவித்தான். எருமை சிறுவேடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகன்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். அதற்கு ஆண்டாள் தெரிவித்தாள், பெண்ணே, உன்னை விட்டுவிட்டு எல்லாரும் பாவை களத்துக்கு சென்றே விட்டார்கள். இந்த பெண் இருக்கிறாள்னு மறந்து போய் எல்லாரும் கண்ணனை பார்க்க வேண்டும்ங்கிற வேகமொல்லியோ வேகமாக புறப்பட்டு சென்று விட்டார்கள். நான் தான் அவர்களை தடுத்து நாம் தனியாக செல்லக்கூடாது, இந்த ஒரு பெண்ணை இன்னும் அழைத்து செல்லவில்லை, இவள் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி நான் தான் அழைத்து வந்தேன். சிறுவீடு மேய்வான் பரந்தானான் மிக்குள்ள பிள்ளைகளும், உன்னை தவிர இருக்கிற அனைத்து பெண்களும் எழுந்து விட்டார்கள். போவான் போகின்றாரை, 2 சொற்கள் எதற்கு? போகின்றாரை போகாமல் காத்து. எல்லாரும் நோன்புக்காக யமுனை கரைக்கு சென்று கொண்டிருந்தார்கள், அவர்களை தடுத்து அழைத்து வந்திருக்கிறேன்னு சொல்லியிருந்தா போரும். போவான் போகின்றாரைனா என்ன அர்த்தம்னால் செல்லுவதற்காக செல்பவர்கள்னு அர்த்தம். இதனால் சென்று நோன்பை அனுஷ்டித்து கண்ணனிடத்தில் ஏதோ பெறப்போகிறோம்ங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது. இத்தனை பேரோடு சேர்ந்து ஆனந்தமாக ஒருவருக்கொருவர் கண்ணனை பற்றி பேசிக்கொண்டு ஒருவருக்கொருவர் விழுந்து சேவித்து அணைத்து கொண்டு கட்டிக்கொண்டு இங்கிருந்து சென்று நோன்பு அனுஷ்டிக்க போகிறோமே, அந்த யாத்திரையே நமக்கு பிரயோஜனம். இப்போ பெரிய திருவேங்கட யாத்திரை போகிறோம், போய் பகவானை சேவித்து ஏதோ பிரார்த்தித்து வீடு வேணும், வியாபாரம் நடக்கணும்னு கேட்க போகிறோம். செல்லுவதே நமக்கு ஒரு பெரிய பிரயோஜனம், அவனை சேவிப்பதே பிரயோஜனம். அதை போல போவான் போகின்றார், இப்படி அனைவருமாக செல்ல வேண்டும் என்பதற்காக செல்லுகிறார்களே, அப்படிப்பட்டவர்களை போகாமல் காத்து நான் தான் தடுத்து வச்சிருக்கேன். ஏன் தடுத்தேன் என்றால் உன்னை கூவுவான் வந்து நின்னோம். தனி ஒருவனுக்கு உடவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு தெரிவித்தார்களே, இந்த ஒரு பெண் விடுபட்டு போனால் கண்ணனுக்கும் மகிழ்ச்சி இருக்காது, மற்ற இடைச்சிகளுக்கும் மகிழ்ச்சி இருக்காது. அனைவருமாக சேர்ந்து கண்ணனிடத்தில் சென்றால்தான் மகிழ்ச்சியே தவிர ஒருத்தி விட்டுப்பட்டு போனாலும் மற்றவர்களுக்கு இன்பம் வராது. அன்னம் பகுகுர்வீத, அன்னம் ந பரிச்சக்ஷீத என்றெல்லாம் உபனிஷத் கூறுகிறது. நிறைய சோறு சமைத்து அனைவருக்கும் கொடுக்க வேண்டும், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்று உபனிஷத் வாக்கியம். இதற்கு உள்ளுரை பொருளும் உண்டு. சோறு சோறு என்பது உடலை தரிப்பதற்காக இடுகிற அன்னம் மட்டும் கிடையாது. ஆத்மா ஜீவிக்க வேண்டும் என்றால் பகவானை பற்றி அறிய வேண்டுமே. அப்ப ஆத்மாவுக்கான சோறு கண்ணனுடைய அனுபவம் தான். அப்ப அதை அனைவருக்குமாக கொடுக்க வேண்டாமா? கீழேயே ஆண்டாள் 2வது பாசுரத்தில் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டின்னு சொன்னாலோ இல்லையோ, எல்லாருக்கும் பிச்சையிட வேண்டும், தானம் செய்ய வேண்டும்னு சொன்னாலே எதை சொன்னாள்? இவர்களிடத்தில் என்ன நிறைய பணங்காசு இருக்கா, தானியம் இருக்கா? எதை கொடுப்பார்கள் என்றால் பகவத் அனுபவத்தை கொடுப்பார்கள். எல்லாரிடத்திலும் சென்று எனக்கு கண்ணனுடைய கோவர்தனத்தை தூக்கின கதை தெரியுமா, அதை சொல்றேன். எனக்கு தாம்பால் கட்டுப்பட்ட கதை தெரியுமா, அதை சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதை ஒருத்தருக்கு சொல்றேன், அவருக்கு தெரிந்ததை அவர் கூறுகிறார். இப்படி பகிர்ந்து கொள்ளுகிறோமே, இதுதான் தானம் செய்வது, இதுதான் உணவளிப்பது. ஆகையால் உன்னை கூவான் வந்து நின்னோம், நீ ஒருத்தி விடுபட்டு போனாலும் எங்களுக்கு பிடிக்காது, உன்னை கூவான் வந்து நின்னோம். கோதுகலமுடைய பாவாய், இந்த பெண்ணுக்கு என்ன ஏற்றம்னால் கண்ணனுக்கு ரொம்ப வேண்டிய பெண்ணா. அப்ப இவளை அழைத்து கொண்டு சென்றால் ஒரு நாளும் கண்ணன் இவர்களை மறுக்க மாட்டான். இந்த பெண்ணை பார்த்தா ஓ இவர்களுடைய சிபாரிசா, சரி அப்ப உள்ள வாங்கோன்னு அனுமதி கொடுக்கிறாளோ இல்லையோ, அதை போல் இந்த பெண் முக்கியமானவள். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், நீ எழுந்து எங்களோடு வர வேண்டும். என்ன செய்ய போகிறோம்? பாடி பறை கொண்டு பகவானை பற்றி பாடப்போகிறோம். அவர் நமக்கு கைங்கரியம் தொண்டு கொடுப்பார், அதை செய்ய போகிறோம். பாடி பறை கொண்டு மா வாய் பிளந்தானை, மா என்றால் குதிரைன்னு அர்த்தம். மா வாய், குதிரை வடிவத்தில் கேசின்னு ஒரு அசுரன் வந்தான். அந்த அசுரனுடைய வாயை பிடித்து கண்ணன் கிழித்து விட்டார். மா வாய் பிளந்தானை, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, முட்டி கஞ்சானூரன் என்கிற மல்லர்களோடெல்லாம் யுத்தம் செய்து அவர்களையும் முடித்தான். தேவாதி தேவன், எப்பேற்பட்ட நித்தியசூரிகளுக்கும் நாயகனான பகவான் கண்ணனாக எளியவனாக வந்து பிறந்திருக்கிறான். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், 2 காரியமும் பண்ணக்கூடாத காரியமா. கண்ணனுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். யாராவது அவனை தேடி வந்தால் கண்ணனுக்கு பிடிக்காது. தான் சென்று மக்களை ரட்சிக்க வேண்டுமே தவிர அவர்கள் ரட்சிக்க யாரும் இல்லாமல் அனாதையாக தன்னை தேடி வந்தார்கள் என்பதையே கண்ணனால் ஜீர்ணிக்க முடியாது. அதற்கு மேல சேவித்தால், வந்தாலே கஷ்டம் கண்ணனுக்கு,
கை வேற கூப்பிட்டா அவருக்கு பொறுக்கவே பொறுக்காதான். கை கூப்பும் வரை ஒருவனை ரட்சிக்காமல் நான் இருந்து விட்டேன் என்கிற பெயர் பகவானுக்கு எவ்வளவு பெரிய குறையாக இருக்கும். அப்ப சென்று நாம் சேவித்தால், அவனை தேடிச் சென்று நாம் வணங்கினோம் என்றால், ஆவா என்று ஆராய்ந்து, நம்மை ஆராய்ந்து நமக்கு என்ன கஷ்டம்னு பார்த்து ஆவா என்று அருளும். ஐயோ, இப்படி காலம் தாழ்த்து விட்டேனே, இந்த பெண்கள் என்னை விட்டு பிரிந்து விடியற்காலையில் எழுந்து என்னை தேடி வரும் அளவுக்கு வைத்து விட்டேனே என்று வருத்தப்பட்டு ஐயோ என்று வருத்தத்தோடு அருளுவான். நமக்கு இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் போக்குவான். அதனால் நீ எழுந்து வந்து நம்மோடு சேர வேண்டும் என்று ஆண்டாள் கூற, கோதுகலமுடைய பாவையும் இந்த கோஷ்டியோடே சேர்ந்தாள். அனைவருமாக அடுத்த வீட்டுக்கு சென்றார்கள் என்பது ஐதிஹ்யம். மேலே பார்க்க வேண்டிய விஷயங்களை அடுத்த பாசுரத்தில் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।